உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூகுள் மீட் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நிச்சயம் இந்த தீர்க்க தரிசன மாலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாலையில் கர்த்தர் நம்மோடு பேச போகிற சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். யோசுவா 11வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை யுத்தங்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அவர்கள் காலடி எடுத்து வைத்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது அவர்கள் கானானுக்குள் வந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, இங்க வந்திருக்கிறவங்க கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உங்களுடைய வனாந்தர பயணம் முடிவுற்றது. ஹல்லேலூயா. உங்கள் சஞ்சலங்கள், உங்கள் தவிப்புகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் ஏமாற்றங்கள், உங்கள் அவமானங்கள், உங்கள் தோல்விகள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் போராடினீங்க. ஒரு பெரிய யுத்தமே நடத்துனீங்க உங்க வாழ்க்கையில. எதுக்கு? உங்களுக்காக கர்த்தர் வைத்திருந்த ஒரு காரியத்துக்காக நீங்க போராடினீங்க, கண்ணீர் விட்டீங்க, என்னென்னமோ செஞ்சீங்க. வாழ்க்கையில பல பிரச்சனைகள். ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன இடத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாரோ அந்த இடத்துக்கு உங்களை கையை பிடிச்சி கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துற நாட்கள் இவைகள். அல்லேலூயா. விசேஷமா சொல்றேன், கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற சகோதரர்களே, இந்த வாரம் அதிக பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க. அதில் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை கையை பிடித்து கானானுக்குள் கொண்டு வருகிற நேரம் இது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. இன்னொன்னு சொல்றேன், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை போஷித்த அந்த மெத்தடு மாறுது. இதுவரைக்கும் தினைக்கும் மன்னாவால போஷித்துட்டு இருந்தாரு. இதுவரைக்கும் ஒரு இன்கமால நீங்க போஷிக்கப்பட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை போஷிக்கிற அந்த டைப்பே மாறுது, அந்த மெத்தடை மாத்துறாரு. இது வரைக்கும் ஒரு மெத்தட்ல நீங்க வாழ்ந்தீங்களே, ஆண்டோட பலனை அனுபவிச்சீங்களே, அது உங்க இன்கமா இருக்கலாம், உங்க பிசினஸ்ல வந்ததா இருக்கலாம், அது மிராக்கலா இருக்கலாம், என்னமோ XYZ ஏதோ விதத்துல ஆண்டவர் உங்களை போஷித்தார்ல, அதை ஸ்டாப் பண்ணி மன்னா அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுல, அதை ஸ்டாப் பண்ணி வேற விதமா போஷிக்க ஆரம்பிக்கிறார். இது எப்படி தெரியுமா? இது என்ன தெரியுமா? மிராக்கலால வர்றது கிடையாது. இது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எடுத்து நீங்க அனுபவிப்பீங்க. அந்த கானானுக்குள்ள போய் அந்த கானானின் ஆசீர்வாதத்தை புசிப்பீங்க. இங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க,
அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் புசித்தார்கள். ஹல்லேலூயா. உங்க வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சுல, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவங்கள போஷித்த விதத்தையே நான் மாத்த போறேன். டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அவர் போஷித்த, அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த மெத்தட, அந்த சிஸ்டமே மாறுதுங்க. டோட்டலா சிஸ்டம் மாறுது, வேற மாதிரி. இது என்னங்க, என்ன சிஸ்டங்க அப்படின்னு கேட்டா, அந்த வாக்குத்தத்தத்துல என்ன வந்துச்சு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த பாலை எடுத்து குடிப்பீங்க, அந்த தேனை எடுத்து புசிப்பீங்க. இது வரைக்கும் மிராக்கல்ல வாழ்ந்த அந்த டைம் முடிஞ்சு இப்ப பிளெஸிங்ஸ்ல வாழ்வீங்க. அந்த எதுக்காக? அதாவது மிராக்கல் எதுக்குன்னா, மிராக்கல்ஸ் எதுக்குன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தான் மிராக்கல்ஸ். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். எகிப்தில் ஆரம்பிச்சு, அங்கிருந்து ஆரம்பிச்சாலே நம்ம பார்க்கிறோம், அங்கிருந்து ஆரம்பிச்சு இவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எவ்வளவு மிராக்கல்ஸை பண்ணி கொண்டு வந்தார். எதற்காக கொண்டு வந்தார்? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றி அந்த தேசத்தில் அவங்களை கொண்டு வந்து வைப்பேன், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களை பிரவேசிக்க செய்வேன். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை கொண்டு போவாரு. அவங்களுக்கு தெரியும் என்ன காணான்றது. உங்களுக்கு தெரியும் உங்க காணான் எது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எது, உங்க மேல இருக்கிற அழைப்பு எது, அது உங்களுக்கு தெரியும். அதை நோக்கி தான் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. அது மாத்திரம் இல்ல, கானானுக்குள்ள போய் கானானின் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம வேதத்துல பார்ப்போம், இவங்க கானான் தேசத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டிருந்தார். மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டிருந்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனம் ஜெயிச்சாங்க. ஆனா அவர் கைகள் தளர்ந்த போது ஆரோனும் ஊரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவர் கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது அங்க வெற்றி இருந்தது. அப்புறம் பார்க்கிறோம், யோசுவா அவர் ஈட்டிய நீட்ட சொன்னார். ஆயி பட்டத்துக்கு நேரா நீட்டுப்பா. ஏதோ ஒரு மேன் ஆஃப் காடு அங்க சஃபர் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈட்டிய நீட்டுப்பா, ஆயி பட்டணத்துக்கு நேரா நீட்டு ஜோசுவா அப்படின்ன இவர் ஈட்டியை தூக்கி அந்த பட்டணத்துக்கு நேரா நீட்டுறாரு. ஈட்டி எவ்வளவு வெயிட். அவர் சஃபர் பண்ணும்போது ஒரு கூட்டம் என்ஜாய் பண்ணிச்சு, போய் ஜெயிச்சுது, கொள்ளையடிச்சது, ஆசீர்வாதங்களை சுதந்தரிச்சது, தேசங்களை சுதந்தரிச்சது. அதே மாதிரிதான் அந்த யோர்தான் நதியில ஆசாரிகள், பிரதான ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நிற்கும் போது அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியோட வெயிட் 2000 கிலோ இல்லை 3000 கிலோ கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அதை சஃபர் பண்ணும்போது 40,000 காலாட்கள் அந்த யோர்தானை கடந்து போனாங்க. ஆனா ஒன்று சொல்றேன், இன்னைக்கு யாரும் சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி மோசே தன் கைகளை உயர்த்தின போது ஜெயித்தாங்களோ, யோசுவா அவர் கையை உயர்த்தின போது ஜெயித்தார்களோ, யோர்தான் நதியில பிரதான ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை சுமந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் யோர்தானை கடந்து போனார்களோ, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்படுறது இல்லைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு என் ஆசீர்வாதத்துக்காக நான் கஷ்டப்படணுமா பிரதர்? நான் யுத்தம் பண்ணணுமா பிரதர்? நான் ஃபைட் பண்ணணுமா பிரதர்? நான் போராடணுமா பிரதர்? நான் உபவாசம் கூட இருக்கணுமா பிரதர்னா தேவையே இல்லை. நீங்க கண்ணீர் வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டார். நம்ம போராட வேணான்றதுக்காக தான் சிலுவையில அவர் போராடினார். நம்ம யுத்தம் செய்ய வேணான்றதுக்காக தான் சிலுவையில அவர் நமக்காக யுத்தம் செய்தார். யுத்தம் செய்து
அவர் நமக்காய் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு அவங்கெல்லாம் பெரிய யுத்தத்தை செஞ்சாங்க. அது அவங்க இழந்த இழப்புகள், பண்ண தியாகங்கள் என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த தியாகங்களை நம்ம பண்ணவே வேணாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, கானானை சுதந்தரிக்கிற ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அது படிப்போம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க கானானுக்காக, உங்க வாக்குத்தத்தத்துக்காக நீங்க யுத்தம் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நான் ஃபைட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபைட் பண்ண வேணாம். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நான் உபவாசம் இருக்கணுமா? உபவாசம் இருக்க வேணாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நான் ஏதாவது செய்யணுமா பிரதர் கேட்டா நீங்க எதுவும் செய்ய வேணாம். ஒண்ணே ஒண்ணு வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் என்னமா பண்ணாரு சிலுவையில, ஆண்டவர் என்ன பண்ணாரா சிலுவையில எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் எஸ் 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 ஆம் 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 அப்படின்னு போட்டு அந்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. அந்த கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வாழ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தானாவே வாழ ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்க போராட வேண்டியது இல்லைங்க, கண்ணீர் வெடிக்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. என்ன வாக்குத்தத்தங்க? இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஐயா, அந்த வாக்குத்தத்தம் பலிக்கல, இந்த வாக்குத்தத்தம் பலிக்கல, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, என் வாழ்க்கையில என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, உங்க எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலை எழுதி ஆம் 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 நீங்க என்ன கேக்குறியோ உனக்கு கிடைக்கும் 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 எழுதி அதை சைன் போட்டு அந்த சைன் ஃபைலை தூக்கி ஜீசஸ்குள்ள வச்சு அந்த ஜீசஸ் தூக்கி நமக்குள்ள வச்சுட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த அளவுக்கு நமக்குள்ள வாழும். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வாக்குத்தத்தங்களே தெரியல. சிலுவையில கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார்? இன்னைக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறோம். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரு. சரி, உங்க பாவத்தை மன்னிச்சாரு, அது எந்த வசனத்துல இருக்கு? வசனம் என்ன சொல்லுது? இங்க பாருங்க, ஒரு விஷயம் உங்க பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான். வார்த்தைகள் யாரையும் விடுதலை ஆக்குறது இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமா யாரையும் விடுதலை ஆக்க போறதில்ல. அறிவீர்கள் சொன்னார் பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதில் விடுதலையை பார்ப்போம். வெளிப்பாடு இல்லாம வசனங்களை நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறுறதில்ல. நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, அவங்க ஃபோன் கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரதர் எனக்கு அந்த வியாதி இருக்கு, பிரதர் எனக்கு இந்த தேவை இருக்கு, ரொம்ப நாளா கஷ்டத்துல இருக்கிறோம், இதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்குது. ஆனா ஒன்று சொல்றேன், உங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஓகே 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 என்று போட்டு அந்த பதில்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை அதுதான். தேவனுடைய வார்த்தையை
கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வேணும். உள்ளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ யாருக்கும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா கானான் தேசம் மட்டும் வேணும், வாக்குத்தத்தங்கள் மட்டும் எனக்கு வேணும், வாக்குத்தத்தங்கள் மட்டும் எனக்கு வாழ்க்கையில வந்து பலிக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. சிலுவையில ஆண்டவர் நமக்கு செய்த சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரோமர் 5:8 பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீதிமானா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம வேண்டுதல்கள்லாம் இருக்குல்ல, அந்த வேண்டுதல்கள்லாம் நீங்க நீதிமானா இல்லாட்டினா உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. பழைய ஏற்பாட்டு காலத்துல உங்களுடைய பரிசுத்தத்தினால, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தத்தினால பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்ட எந்த வாக்குத்தத்தங்களையும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்து சிலுவையில் நம்மை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நமக்குள்ள வேணும் முதல்ல இந்த சங்கதிய, இந்த செய்திய மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நாம் நமக்கே சொல்லணும். என் ஆத்துமாவே, என்னுடைய சிந்தனையே, உனக்கு ஒன்று தெரியுமா? இயேசு உனக்காக சிலுவையில் மரித்ததினால் நீ நீதிமானாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இருப்பதினால் அவர் சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்ததினால் நீ பரிசுத்தமாய் இருக்கிறாய். ஆகையால் நீ பரிசுத்தமாய் இருப்பதினால் சகல வாக்குத்தத்தங்களும் நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, கதறி கொண்டிருக்கிறாயோ, எதற்காகலாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்மலாம் சத்துருக்களா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், விரோதிகளா இருந்தோம். அப்பவே அவர் வந்து தன் ஜீவனை கொடுத்து நமக்காய் மரித்து இன்னைக்கு நம்ம அவர் பிள்ளையா மாற்றிட்டாரு. இந்த சூழ்நிலையில இப்ப ஒப்புரவு ஆகிட்டோம். ஒப்புரவு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் அதிக நிச்சயம். அல்லேலூயா. இது என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து யாரும் குருட்டுத்தனமா இயேசு என் பாவத்தை ரச்சிட்டாரு, இயேசு என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு, என் பாவங்கள்லாம் கழுவிப்பட்டுருச்சு அப்படின்னு ஏதோ மனம் போகிற போக்கில் யாரோ சொல்றதை கேட்டுட்டு வாழாதீங்க. வசனத்தை எடுங்க. இயேசு எனக்கு ஏன் மரிச்சாரு, இயேசு எனக்கு ஏன் உயிர்த்தாரு, அவர் சிலுவையில மரித்ததுனால எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு, அவர் என்ன இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குதுன்னு சொல்லுது. அப்போ என் வாழ்க்கைய அவர் முழுவதும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் நீக்கி சுத்திகரிச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை ஊழியம் செய்யணும். பாருங்க, இப்ப கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. வசனம் என்னமா சொல்லிடுச்சு, அவர் என்னமா சொல்லிட்டாரு, நீ டேஸ்ட் பண்ணி பாருன்ட்டாரு. நீங்க யாருமே டேஸ்ட் பண்ணாம சொல்ல வேணாம் கர்த்தர் நல்லவர் என்று. அவரே சொல்லிட்டாரு, நீ டேஸ்ட் பண்ணாம சொல்லாத கர்த்தர் நல்லவர் என்று. கர்த்தவர் நல்லவர் என்று ருசிச்சு பாரு. முதல்ல நீ டேஸ்ட் பண்ணு, நீ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. இப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, ஒரு பொண்ணோ பையனோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, அந்த பையன் நல்ல பையனா டெஸ்ட் பண்ணுவீங்களே. நீங்க கர்த்தர் நல்லவரா என்று டெஸ்ட் பண்ணி பாருங்க.
எடுத்து பாருங்க. வேதத்துல சிலுவையில அவர் செய்ததுக்கான காரியங்கள் என்னென்ன செஞ்சார், சிலுவையில என் லைஃப்ல என்னென்ன பண்ணாரு, அதனால நான் அடைஞ்ச அனுபவம் என்ன, இன்னைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கானான் வாழ்க்கைக்காக, அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கைக்காக ஒரு கூட்டம் போராடியது, யுத்தம் செய்தது. எத்தனையோ பேர் மரித்தார்கள், எத்தனையோ பேருடைய தியாகம், எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தப்பட்டு அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில நம் ஒருவருக்காக, உங்க ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்தார். இன்னைக்கு நம்ம போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தத்தையும், இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாக்குத்தத்தங்களுக்கு எல்லா 1-2 வாக்குத்தத்தம் இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், ஒரு ராஜாக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனா பிதா என்ன பண்ணார் தெரியுமா? இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் எஸ் 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 எஸ்ன்னு போட்டு சைன் பண்ணி அதுக்கு சீல் அடிச்சு எல்லா வாக்குத்தத்தங்கள் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. அந்த கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. திரும்ப சொல்றேன், அந்த கிறிஸ்துவ உள்ள இருக்கிற தெய்வத்தை எந்த அளவுக்கு வாழ வைக்கிறீங்களோ, உள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தானா வாழும், தானா வாழும். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லும். எப்படி தெரியுமா இருக்கதான்? ஆம் ஆம். அந்த வாக்குத்தத்திட்ட போயிட்டு, ஏ வாக்குத்தத்தம், நீ இந்த மாதிரி இருக்கே, நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வன் இருக்கே, வாக்குத்தத்தம் எனக்கு அப்படி நடக்குமா அப்படின்னு அந்த வாக்குத்தத்தம் என்னமா சொல்லும்? ஆம் நடக்கும், ஆம் எஸ் உனக்கு கிடைக்கும். என்ன வாக்குத்தத்தம்? நீ எதையுமே நடக்காதுன்னு சொல்ல மாட்டியா? இல்ல சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் சைன் பண்ணிட்டார், எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு போட்டுட்டாரு, எல்லாத்துக்கும் சைன் பண்ணி ஆம் ஆம் ஆம்னு சொல்லிட்டாரு. உன் வாழ்க்கையில நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நடக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்துல கிடைக்கும். அதுக்காக நீ புலம்ப வேணாம், அதுக்காக நீ கதற வேணாம், அதுக்காக யுத்தங்கள் சண்டைகள் வேணாம். அழகா அவரோட வாழு, உள்ள இருக்கிறவரை பாரு, அவரோட கை கோத்து வாழு, அவரோடு வாழ 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 உங்களுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தானா வாழ்றத பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது தேவைன்னு பார்த்து ஏங்க மாட்டீங்க. இங்க பாருங்க, அந்த ஜனம் கானானுக்குள் வந்ததினால்தான் கானானின் ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள், கானானின் ஆசீர்வாதங்களை புசித்தார்கள். கானானுக்கு வெளியே இருந்தா கானானை பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம், கானானை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் பிரதர் என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியலனா எங்க நிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? கிறிஸ்துவுக்குள்ள நின்னீங்கன்னா நீங்க எங்க திரும்ப நிக்கிறீங்க? உங்களை சுத்தி எல்லா வாக்குத்தத்தங்களும், எப்பா நான் வரேன்ப்பா, எப்பா நான் வரேன், நான் இப்போ வரேன், போட்டி போட்டு நான் வரேன், ஏய் நீ முன்னாடி போகாத, ஏய் நீ பின்னாடி வராத, நான் அடுத்தது நான் தான் போவேன், எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி கொண்டு வரும். நான் வரேன், நான் வந்து பொழிக்கிறேன் வரும். ஐயா அந்த வாக்குத்தத்தம் கிடைக்காதா, இந்த வாக்குத்தத்தம் கிடைக்காதா, என் வாழ்க்கையில நல்லது நடந்துராதா? கடவுள் கண்ணை திறக்க மாட்டாரா? கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? மற்றவங்க காணான சுதந்திரிக்கிறத பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ அவங்க சுதந்திரிச்சிட்டாங்க பிரதர், அவங்க நல்ல லைஃப் வாழ்றாங்க பிரதர், நான் தான் பிரதர் பார்த்துக்கிட்டே ஏங்கிக்கிட்டே இருக்கிற மற்றவங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கை அப்படி இல்லைன்றீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, கானானுக்குள்ள வாங்க. கானானுக்குள்ள போனாதான் கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அன்னைக்கு இந்த கானானுக்குள்ள வருவது ஒரு பெரிய போராட்டம்,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க கூட அதை இழந்துட்டாங்க, சுதந்திரிக்க முடியல. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ஒரு வாக்குத்தத்தம் இல்லைங்க. இந்த வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ ஒன்றை கூட மிஸ் பண்ணாம எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த வேதம் என்னென்ன வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறதோ, கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம், என்னென்ன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ, எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஒரு இடம் இல்ல, ஒரு தோல்வி வராது உங்க வாழ்க்கையில. கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் வெற்றி. எப்படிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறாரா? அல்லேலூயா. ஒரு இடம் ரெண்டு இடத்துல கூட நீங்க தோக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நீங்க வைக்கிற ஒரு ஸ்டெப்லயும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்க சொல்லுவீங்க. ஒரு அடியிலையும் வெற்றியை நீங்க பாப்பீங்க. எப்போ பிரதர் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலையும். அப்படின்னா நீங்க எங்க போனாலும் ஜெயிப்பீங்க. நீங்க எங்க போனாலும் ஜெயிப்பீங்க. எங்க ஊழியத்துக்கு போனாலும் ஜெயிப்பீங்க, ஆபீஸ்க்கு போனா ஜெயிப்பீங்க, எந்த குடும்பத்துல போனாலும் ஜெயிப்பீங்க, வெளியே எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிப்பீங்க. எல்லா இடங்களிலும் வெற்றி தான் இந்த கிறிஸ்துவுக்குள். அதுதான் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இந்த தேவ ஆலயத்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி ரெடியா. கானான் லைஃப் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருந்தது, எல்லாம் ரெடியா இருந்தது. அங்க போய் அங்க எதுவுமே அவங்களா போய் செய்யல. எவ்ரிதிங், எல்லாம் பால் ஓடிக்கிட்டு இருந்தது, தேனு ஓடிக்கிட்டு இருந்தது, பாலும் தேனும் வடிந்து ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு அதே வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இனிமேல் தான் செய்ய போறாரா? இல்ல. இனிமேல் தான் கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணுமா? இல்ல. உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முடியும் வரைக்கும் உங்களுக்கு என்னதோ எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்து விட்டார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இந்த ஜனத்துக்கு, இந்த ஜனம் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்களே, இந்த ஜனத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே கானானை ஆயத்தப்படுத்தி விட்டார். குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. எப்ப ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி கானானுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரோ, அப்பவே கானான் அவர்களுக்கு ஆயத்தமாகி விட்டது. அவங்களுடைய மிஸ்டேக்னால சிலர் சுதந்திரிக்காம போனாங்க, சிலர் சுதந்திரிச்சாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள நான் சொல்றேன், எல்லா எங்கெங்க இருக்கு ஆசீர்வாதம்? எங்கெங்க இருக்கு? எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் எங்கெங்க இருக்கு? என் கண்ணீருக்கெல்லாம் பதில் எங்கெங்க இருக்கு? எனக்கு சுகம் எங்கெங்க இருக்கு? என் தேவை செழிப்பு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான், உங்களுக்கு உரியது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து எங்கெங்க இருக்கிறாரு? கிறிஸ்து வேற எங்கேயும் இல்லை. கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்து உங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார், உங்களுக்குள் வந்து வாழுகிறார். அந்த தெய்வத்துக்குள் என்னங்க இருக்குன்னா, அந்த தெய்வத்துக்குள் நீ ஏங்குகிற வாழ்க்கை, நீ ஆசைப்படுகிற வாழ்க்கை, நீ கனவு காண்கிற வாழ்க்கை எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கடவுள் உன்னை குறித்து போட்ட திட்டம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவோடு வாழ்ந்து பாருங்க, இயேசுவோடு வாழ்ந்து பாருங்க. அவரோடு வாழ வாழ நான் சொன்ன மாதிரி தான் வாக்குத்தத்தங்கள் முண்டி அடிச்சுட்டு வரதை பார்ப்பீங்க. இப்பெல்லாம் எங்கேயாவது ஆசீர்வாதம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களே, ஆண்டவரோடு வாழ ஆரம்பித்து விடுங்கள், அவரோட வார்த்தையோடு வாழ ஆரம்பித்து விடுங்கள். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் முண்டி அடிச்சுட்டு வரும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. போட்டி போட்டுட்டு வரும், ஓடி ஓடி வரும். உங்க வாழ்க்கையில நீங்கள் அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழுகிற மாதிரி உங்களோட ஆசீர்வாதம், உங்கள் சமாதானம் நதியாய் புரண்டு ஓடுன்னு சொன்ன மாதிரி அது அருவி மாதிரி பாய்ந்து ஓடுறத பார்ப்பீங்க. நிரம்பி வழிவீர்கள், நிரம்பி வழிவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி
நன்றி. கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிறவங்க அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. நன்றி ஏசப்பா, நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். இனியும் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்குகிற கூட்டம் அல்ல, ஆசீர்வாதங்களுக்காக உபவாசம் போடுகிற கூட்டம் அல்ல, ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டம் நாங்கள் அல்ல. ஒன்று தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே, நல்ல லைஃப், எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ் எஸ் தான் இருக்கு, நோ நோன் இல்ல. அந்த கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை எங்கள் வாழ்க்கையில் வாழ வைக்கும் போது, அவர் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் வாழ வைக்கும் போது, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்பதை நாங்க இன்னைக்கு பார்த்தோம். எஸ் லார்ட், எஸ். எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கே எங்கே எங்கேன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்குள் தான் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். உங்களுக்குள்ள இருந்து தான் இருக்கு. எங்கெங்கேயோ தேடாதீங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் செய்வதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் அவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம இறந்தாச்சிங்க, நம்ம செத்துட்டோம். கிறிஸ்துவே நம்மில் வாழ்கிறார். நம்ம மரிச்சாச்சு. நமக்கு விரோதமா பேசப்பட்ட சாபங்கள் மரிச்சாச்சு. நமக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் யார் தெரியுமா? நாம் யார்? நாம் கிறிஸ்துவை சுமந்து திரிகிற கிறிஸ்துவின் ஆலயம். நமக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கடத்துகிற பாத்திரம் நாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே அது இல்லை இது இல்லைன்னு ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நான் உன்னை நிரப்பி உன் மூலமாக நான் பலரை நிரப்ப ஆசையா இருக்கிறேன். நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 8லேருந்து 9 மணி வரைக்கும் இந்த ப்ரொஃபட்டிக் டைம் நடக்கும். இந்த கூகுள் மீட்டில் இணைந்திருக்கிறவங்க அடுத்த வாரமும் நீங்கள் வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. யார் நீட்டில் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தேவையாக இருக்குதோ அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் நாம் நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.